வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு முனைவர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அது அண்ட நடுநடுங்க ஆகாசம் கிடுகிடுங்க 12 ஆண்டுகள் கழித்து சித்ரா பௌர்ணமியில் மாமல்லபுர கடற்கரையில் ஒரு விழாவை நடத்தியிருக்காங்க. குறிப்பாக அன்புமணி ராமதாஸ் ஒரு பக்கம், ராமதாஸ் ஒரு பக்கம்னு ராமதாஸ் அப்படியே உணர்ச்சி பொங்க பேசி ஒரு எழுச்சி உரை எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது அவர்களுக்கே காடு வெட்டி குரு இறந்ததுக்கப்புறம் அவர் அதாவது வன்னிய மக்கள்கிட்ட பொறுத்தளவுக்கும் சரி, அந்த பகுதி மக்கள்கிட்டையும் மிகப்பெரிய பெயர் பெற்றவர் காடுவெட்டி குரு. காடுவெட்டி குருவை பொறுத்தளவுக்கு என்ன பார்த்திங்கன்னா, அவர் எதையும் பணத்தையோ பதவியோ, இப்போ ராமதாஸும் அப்படி தான் இருந்தார். முதல்ல ஆரம்பத்தில் ராமதாஸ் அவர்களும் அப்படி தான் இருந்தார். நான் ஒரு நக்சலைட்னார், யாராவது என் குடும்பத்தில் யாராவது வந்தாலும் அவனை மரத்தில் கட்டி போட்டு அடிக்கணும். இப்போ அன்புமணியை கட்டி போட்டு அடிக்க முடியுமா? அடிக்கிற மாதிரி இருக்காப்புல ஆள். என்ன பாஷாவா பைப்பில் கட்டி போட்டு அடிக்கிறது? அன்புமணி சௌமியா அடுத்து சௌமியெலாம் அடிக்க முடியுமாப்பா? சௌமியாலாம் பெண்களை இது பண்ண முடியுமா? இல்லை அந்த பாப்பா வேறு ஆசைப்படுது எம்எல்ஏ சீட்டுக்கு. ஸோ இதை ராமதாஸ் இப்படி உணர்ச்சி வசப்பட்டு உண்மையை பேசுபவராக தான் இருந்தார். ஒரு காலத்தில் இருந்தார். நல்ல மனுஷன் தான் அவர் யாருக்கு உழைச்சாரோ இல்லையோ, வன்னிய மக்களுக்கு கொஞ்சம் உழைச்சிருக்காரு. ரெண்டாவது என்னென்னா, அவர்களும் தமிழர்கள்ன்றதுனால சரி ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொருத்தரும் உழைச்சி முன்னேறட்டும் அப்படின்ற ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ அப்படி இருந்தார். கடைசியில் பார்த்தா இப்போ அன்புமணி எந்த மரத்தில் கட்டி வச்சு அடிக்கிறது? பலா மரத்துலையா, இல்லை பைப்பு இதில் தண்ணி குழாய் முந்திரி மரத்தில் கட்டி வச்சு அடிக்கிறதா, இல்லை எந்த பைப்பில் பாஷா படத்தில் போஸ்ட்டு எலக்ட்ரிக் போஸ்ட்டில் கட்டி வச்சு அடிக்கிறதா? அப்படி அன்புமணியை கட்டி வச்சு அடிக்கலான்னு இப்போ ஒரு வன்னியன் நினைத்தான்னா, அவன் நினைக்கிறதுக்குள்ளே அடுத்து சௌமியா வந்துடுச்சு. அது ஹிந்தியில் பேசிட்டு தன் கணவனை காப்பாற்றுவது. நீங்கள் வாரிசு வந்தால் தானே அடிப்பேன்றீங்க, அதையும் தாண்டி நான் இந்தி வாரிசாக வரேன்னு சொல்லி பேர முகுந்தன் இப்படி குடும்பத்தையே வந்த உடனே என்ன அதில் பாவம் அவர் என்னன்னா, ராமதாஸ் இது தெரியாமல் அவங்க வாரிசு ஏற்கனவே போடுறான். புரியுதா உங்களுக்கு? தலித்தை முதல்வராக்குவேன்னார். சரின்னு ஒரு தலித்துன்னு சொல்கிற பேரில் ஒரு ஆளுக்கு மத்திய அமைச்சர் கொடுத்தார், மிலிட்ரியில் இருந்த ஆளுக்கு. ஏன்னா டோட்டலாக அடித்து காலி பண்ணிவிட்டு, ஏன்னா எங்கேயோ கடந்த ஆள் மிலிட்ரியில் இருந்த ஆளை கூப்பிட்டு மத்திய அமைச்சர் ஆக்கி விட்டார். சாதாரணமாக மிலிட்ரியில் இருந்த ஒரு ஆளை ஆக்கி விட்டால் செம அடி அடிச்சுட்டு அவர் குடும்பத்தை செட்டில் பண்ணிட்டு அப்படி போய் ஜெயில் தானே செலுத்து. அதில் தான் வெக்ஸ் ஆகிட்டார். அப்போ இவர்களை கொண்டு வந்தால் இப்படிலாம் பண்ணிடுவாங்க. என்டி சண்முகம்னு ஒருத்தர் மிகப்பெரிய அறிவாளி, அவரை மத்திய அமைச்சராக்கி விட்டார். அவரும் சம்பாதிக்காமல், அவர் பெரிய அளவில் சம்பாதிக்கல, கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க. இல்லை அவங்க மாமூல் கொடுப்பாங்க. நீங்கள் டெல்லியில் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகிட்டாலே இந்த அதிகாரிகள் இருக்காங்கல்ல, ரெகுலர் மாமூல்னு ஒன்று இருக்கும். ரெகுலர் மாமூல் எப்படின்னா இப்போ எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, இப்போ ஒரு டெலிகம்யூனிகேஷன் மினிஸ்டராக நீங்கள் போகிறீங்க, டெப்டி மினிஸ்டராக போகிறீங்க, இல்லை ரயில்வே மினிஸ்டர் டெப்டி மினிஸ்டராக போகிறீங்க அப்படின்னா, மத்தியில் எந்த ட்ரெயின் விடணும், எங்கெங்கெல்லாம் ட்ராக் போடணும், ஏன்னா என்ன புது ப்ராஜெக்ட் பண்ணணுன்றதுலலாம் தலையிட மாட்டாங்க. ஒரு மாநிலத்துக்கு அமைச்சர், அவர் ரயில்வே அமைச்சர் மாதிரி ஆக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஐசிஎஃப்பில் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறாங்கல்ல, அதில் ஒரு 15% கமிஷன். இப்போ ஐசிஎஃப்பில் கோச் ஃபேக்ட்ரி இந்தியா ஃபுல்லாக போகுது இல்லையா, அதில் பல்ப் வாங்குவாங்க, அதுக்கப்புறம் ஃபேன் வாங்குவாங்க, இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட் மித்த வெல்ட் அடிக்கிறது, இரும்பு இதெல்லாம் இவங்க வெல்ட் அடிச்சிருவாங்க. அப்புறம் இரும்பு வாங்குறது, என்ன ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ராடு வாங்குறது, மேட்டு வாங்குறது, இந்த மாதிரி வாங்குறாங்களா, அதை துவைக்க போகிறது, இதில் வர்ற கமிஷனை கொடுத்துருவாங்க. அதிகாரிகள் அவன் பூரா அடிச்சுட்டு, இவன் புதுசாக மினிஸ்டர் ஆனவனுக்கு என்னன்னே தெரியாது. என்னடா மினிஸ்டர் ஆனவொடனே டப்புன்னு வந்தோடனே ஒருத்தன் வருவான், சேட் ஜி இவர் தான் நமக்கு ஐசிஎஃப்க்கு ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சப்ளை பண்ணுறாரு, கம்பி சப்ளை பண்ணுறாரு. அப்படியே ஆகும் ஜி வணக்கம் ஜின்னு கும்பிடுவாங்க. கும்பிட்டு டக்குன்னு பதவி ஏற்றவுடனே ஒரு 2-3 நாளில் முதல்ல சால்வை போட்டுருவாங்க. போட்டுட்டு ஒரு சூட்கேஸை கொடுத்துருவாங்க. அதில் ஒரு 50 லட்சம் இருக்கும், 1 கோடி இருக்கும். போன உடனே நீங்கள் ஜெயிச்சு எம்பி ஆன உடனே நீங்கள் ஒரு அனாமத்து அட்ரஸ் இல்லாத ஒரு ஊர்லேருந்து போகிறீங்க, பலாமரத்துக்கு அடியில் படுத்து கிடக்கீங்க. நீங்கள் பார்த்தா அடுத்து பார்த்தீங்கன்னா எம்பி ஆகிடுறீங்க, சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகிடுறீங்க, உங்களுக்கு டெல்லியே தெரியாது. அப்போ தான் நீங்கள் போகிறீங்க. போனோடனே ஒரு அமௌண்ட்டை டக்குன்னு ஒரு 10 பேர் அந்த அதிகாரிகள் இருக்காங்க, இல்லை சீட்டிங் யார் அந்த குறிப்பிட்ட 3%. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க டுபாக்கூர் ஏதோ கிராமத்துலேருந்து ஜெயிச்சு வந்திருக்காங்க, அவனுக்கு டெல்லியே தெரியாது, இவன் மத்திய அமைச்சர் அப்படின்னோடனே கூப்பிட்டு போய், இதெல்லாம் கடந்த காலத்தில் இருந்தது. ஸோ கூப்பிட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா, டப்புன்னு ஒரு 10 பேர் சால்வே போடுவாங்க. இவர் தான்
டிஎம்டி கம்பி கொடுக்குறவர், இந்த ட்ரெயினுக்கு ஜன்னலில் கம்பி வருதுல அதெல்லாம் இவர் தான் சார் சப்ளை பண்ணுறாரு. அப்புறம் கைப்பிடி பைப்பு வருது பாருங்கள், அது பூரா இவர் சார் சப்ளை பண்ணுறாரு. அவர் வணக்கஞ்சி அப்படின்னு இப்படியே கையை கட்டி நிற்பாங்க. அவன் பார்த்தீங்கன்னா 5000 கோடி வச்சுருப்பான், இப்படி நிற்பான். என்னொன்னே ஜிக்கு அதை போடுங்க இதை போடுங்கன்னு பெரிய இதெல்லாம் கொடுத்துட்டு ஜி வச்சுங்க ஜி, அதில் ஒரு 2 கோடி 5 கோடி இருக்கும். அவன் வந்து வருஷத்துக்கே 500 கோடி அடிச்சுக்கிட்டு இருப்பான். அதில் ஒரு 5 கோடியை டக்குன்னு அடிச்சு செத்துடுவான். அப்படியே மினிஸ்டர் அப்படியே ஒரு 5-6 பேரை பார்க்க வைப்பாங்க. பார்த்தோன்னே அந்த பிஏ வருவான், யார் அங்கே மேலே உள்ள அந்த 3% பார்ட்டி, சார் நாளைக்கு இந்த இவரெலாம் வரேன்னாரு, சார் பிஸியாக இருப்பார், இன்னைக்கு பார்க்க முடியாது, அதனால் நாளைக்கு வர சொல்லியிருக்கேன் சார். ஒரு 6 பேரை செத்தாயினா இன்னும் 6 பேரா? அதுவும் இவரே நம்ம பிஸியாக இருக்க மாதிரி சொல்லி நாளைக்கு வர சொல்லியிருக்காரா? இன்றைக்கே இப்போ இல்லை ஜி அது ஏதோ 5C இருக்குன்னாரு. அவர் 2C, அவர் சின்ன காண்ட பல்பு தான், பல்பு பூரா ட்ரெயினுக்கு பார்த்தி பல்பு சப்ளை பண்ணுறவர். அவர் ஒரு சின்ன பார்ட்டி தான், 3 கோடி 3-3C இருக்குது. அவர் ஒரு 10C இருக்குச்சு. அவர் தான் வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு பிளேட்டு நம்ம கோச்சுக்கு வச்சு வெல்ட் அடிக்கிறோம் பாருங்கள், அந்த வெல்டிங் ராடு சப்ளை பண்ணுறாரு இவர் ஒரு 2C கொடுத்துருக்காரு. இப்படின்னு அன்னைக்கே ஒரு 25 கோடி தெரியும். முத நாளே தெரியும். அப்புறம் நாளைக்கு வேறு வர்றாங்களான்னா இவன் திக்கு முக்காடிடுவான். என்னடா இது ஐயாவோட பவரு. அப்போ அவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஐயாவை நம்ம விட்டுறவே கூடாது, ஐயா தெய்வம், ஐயா கூட நம்ம அல்ல கையாவே அலைஞ்சதுக்கு நீ நம்மளை எங்கே கொண்டு உட்கார வச்சுருக்காரு ஒரு மத்தியம். ஒரே நாளில் அவன் வந்து கடவுளாக மாறிடுவான். திடீர்னு ஒரே நாள் தான் அவன் எந்த உலகத்துக்கு போவான்னு நினச்சி பாருங்கள். அதாவது இந்த விழுப்புரம் பக்கத்தில் இந்த ஹைவே ரோட்டை ஒட்டி ஒரு மண் ரோடு போகும், அதில் படுத்து கிடந்திருப்பான். கடைசியில் நீ எல்லாரையும் சொல்ல, இவர்களை வன்னியர்கள் நீங்கள் நினச்சிடக்கூடாது. கட்சி இந்த சிறு சிறு கட்சியிலேருந்து அகில இந்திய அளவில் போகிறவன் எல்லாத்தையும் தான் சொல்கிறேன். படுத்திருப்பான், திண்ணையில் படுத்தவனு திடுக்குன்னு வச்சான் கல்யாணன்ற மாதிரி எம்பி ஆக்கி விட்டு. ஐயா பார்த்தா இவன் முட்டாப்பைய அடி ஆகப்பெரும் ஆகாவலி, இவனை ஆக்கி விட்டா டெல்லியே தெரியாது, கட்டுப்பாட்டில் அப்படின்னு சொல்லி ஆக்கி விட்டுருவாங்க. ஆக்கி விட்டு நேராக அங்கே போயிட்டாங்க. அங்கே போன உடனே மினிஸ்டர் முத நாளே 25 கோடி வசூல்னா எப்படி இருக்கும்? அந்த காலத்தில் 1 கோடி செலவு பண்ணியிருப்பான். அப்படியே பாப்பா இவன் வந்து மெண்டல் ஆகிடுவான் அந்த மினிஸ்டர். அவனுக்கு எதுவுமே காதில் கேட்காது, புரியாது. இந்த காசு வந்துருச்சுல்ல, இது ஐயாட்ட கொடுக்குறதா, ஐயாட்ட சொல்கிறதா வேணாமா, பிஏ வேற பார்த்துட்டானே, இதுதான் அவனுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. ஜி வணக்கஞ்சின்னு பார்த்துட்டு பானே காணாம கொட்டுது. இப்படி சுட்கேஸாக திடீர்னு இப்படி திக்குமுட. இதுதான் வந்து அந்த 3%காரங்களோட சைக்காலஜி. இவன் வந்து ஆகப்போகிற கூவை இவனுக்கு வந்து கோடிகளில் டப்புன்னு அடிச்சு விடும். ஆனால் இந்த 25 கோடி கொடுத்தான்ல, இவன் சம்பாதித்தது 2500 கோடியாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இவனுக்கு 25 கோடின்றது பெருசு, ரைட்டா? இந்த 25 கோடியை பற்றி அப்படியே எல்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் சாப்பிடவும் டைம் இருக்காது. 3 மணி உடனே பிஏ வந்து சொல்லுவான், யார் அந்த 3%, சார் டைம் ஆச்சு, கரெக்ட் டைம் நீங்கள் உங்கள் லஞ்ச் வந்துச்சு சார், எல்லாம் வந்துச்சு, உங்களுக்கு நார்த் இண்டியன் மீல்ஸு என்ன வேணும் அப்படி நிற்பாங்க. அப்புறம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் பழந்துன்னு கொட்டை போட்டுவேன். ட்ரம்ப் வந்தாலே ட்ரம்ப்பை ஒரு ரேட்டுக்கு போட்டு விற்றுருவாங்க. ட்ரம்ப்பை பேசி தெரிஞ்சவர் தான் பார்த்துக்க, பேண்ட்டை கழட்டி தரேன் பேசிகிட்டு இருக்கும்போதுன்றாங்க. அப்படி ஆள் இந்த அரக்குவைக்கு இவன் கையை கட்டுறான்னா இவனுக்கு அதெல்லாம் தெரியாது. சரி, அதிகாரிகள் டெல்லியில் இப்படி தான் இருப்பாங்க போல, ஐஏஎஸ் ஆஃபீஸர் எவ்வளோ பணிவாங்க அப்படின்னு நினச்சோடனே இந்த அமௌண்ட்டை வாங்கிடுவாங்க. வாங்கினா லஞ்சு வரும், அப்படி சாப்பிட்டு அவனால் சாப்பிட இறங்காது. ஏன்னா கோடிகள் கொட்டி கிடக்கு ரூமில் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தா நாளைக்கு வேறு வரேன்றாங்க. சார் இந்த வீக் ஃபுல்லாகவே நம்ம ஒரு டைம் ஷெட்யூல் போட்டுருவோம் சார் அப்படின்றாங்க. இந்த ஃபேன் சப்ளை பண்ணுறேன், ஃபேனுக்கு வீல் சப்ளை பண்ணுறேன், ரயிலுக்கு வீல் இருக்கும்ல அதுக்கு இரும்பு சப்ளை பண்ணுறவன், நான் அந்த ராடு சப்ளை பண்ணுறவன், பிரேக் ஷூ சப்ளை பண்ணுறவன், புரியுதா? அதுக்கப்புறம் அந்த மேட்டு மாதிரி போடுவாங்கல்ல, இப்போ ஒரு பிளாஸ்டிக் மாதிரி விரிப்பேன், ஒரு மெட்டீரியல் பியூஐசின்னு சொல்லுவாங்க, அந்த மெட்டீரியல் சப்ளை பண்ணுறவன், புரியுதா அவங்களுக்கு? அப்புறம் ஜன்னல் லாக்கு சப்ளை பண்ணுறவன், இப்படின்னு எல்லாம் கக்கூஸு ஜாடி சப்ளை பண்ணுறவன் எல்லாம் வருவான் சார். எல்லாத்தையும் வர சொல்லியிருக்கேன். எல்லாம் ஒரு நாளைக்கு 5 பேருக்கு மேலே சார் பார்க்க மாட்டார், சார் பயங்கர பிஸின்ட்டு. இவனா இந்த நாய்க்கு வேறு வேலையும் கிடையாது, வெட்டியும் கிடையாது, இது காசை கொடுத்தா வாயை பிளந்துட்டு எங்கே வேணாலும் போயிடும். அது ராஜஸ்தானை கூப்பிட்டா கூட ஓடிடும், கூப்பிட்டுருவாங்க. இந்த 3 நாள் வந்து பயங்கர பிஸியாகிடும். பிஸியானோடனே அங்கேருந்து தலைமையிலேருந்து ஃபோன் வரும், என்னையா எப்படி இருக்குண்ணே, ஐயா எல்லாம் அவங்க தயவியா. ஏன்னா முதல் நாளே பதவியாக இருக்கிறான் இவன். அப்போ தான் ஜனாதிபதி மாளிகையை பார்க்குறான். ஜனாதிபதி மாளிகை பிரம்மாண்டமாக இருக்கும், புரியுதா அவங்களுக்கு? அது இந்திய ஜனாதிபதி மாளிகை.
யுஎஸ் ஜனாதிபதி மாளிகை உள்ள நமக்கு தெரியாது. ஆனால் இந்திய ஜனாதிபதி மாளிகைக்குள்ளே நம்ம போயிருக்கோம் பிரசிடெண்ட் அவார்டு வாங்குறது. அதனால் அந்த ஓப்பன் லானில் தான் இருக்கும். அந்த புல்வெளியை பார்த்தவொடனே மிரண்டு போயிருவீங்க. பிரம்மாண்டம். இது நீங்கள் இப்போ சுட்டு கொண்டாயம் பாருங்கள் காஷ்மீரில், அந்த மாதிரி இருக்கும். ஜனாதிபதி மாளிகையோட ஒரு பக்கம் வந்து கண்ணுக்கு எட்டின பூரா, அதாவது ஏக்கர் கணக்கில் ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்கும். பார்த்துவே உள்ளே நடக்கிறது பயங்கர, அதை பார்த்தவொடனே மிரண்டுருவாங்க. அதுவும் ஜனாதிபதி மாளிகை, அதுக்குள்ளே நீங்கள் போகிற செட்டப்பு எல்லாமே பயங்கரமாக இருக்கும். ஸோ அதை பார்த்து பிரமிச்சு போயிருப்பான். அந்த இடத்துல இவனுக்கு பதவி பிரமாணன்றப்ப உளருவாங்க தெரியுமா சில பேர். அது காரணம் வந்து பதட்டம், பயம். அதில் உளறி இடத்துல நம்ம வந்துன்னு அவனால் ஜீரணிக்கவே முடியாது. இதுக்கிடையில் பதவி ஏற்றவுடனே கூப்பிட்டு போய் சூட் கேஸு, அடுத்த நாள் சூட் கேஸு, இப்படி அனுபவித்தவர்கள் தான் ஒரு காலகட்டத்தில் தமிழர்கள். ஏன்னா வாஜ்பாய் ஆட்சியிலையும் சரி, கூட்டணி ஆட்சின்னு எப்போ வந்ததோ விட்டு ஆட்டினாங்க. ஆட்டும்போது என்னன்னா ஐயாக்கே தாங்க முடியல. இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மனசாட்சி இல்லாத அந்த மாங்கோட்டையை என்ன பண்ணிடுச்சுன்னா, ஐயாக்கே தராமல் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போய், உனக்கு பதவி தந்தார், சைரன் காரு தந்தார், ஐஏஎஸ் ஆஃபீஸர் தந்தார், உனக்கு இவ்வளோ பெரிய கௌரவத்தை தந்தாலும் நீ வந்து வாங்கின 25 கோடி முத நாள் வந்துச்சுல, உனக்கு அனாமத்து ஒன்றும் இல்லாமல் தானே வந்த. அப்போ இந்த படுபாவிகள் வந்து வாங்கினதில் பாதியை கொடுத்துருக்கணும். இல்லை ஒரு 20 கோடி கூட எடுத்துகிட்டு 5 கோடியை கொடுத்துருக்கணும். மொத்தமாக ஆட்டையை போட்டேன். அப்போ ஐயாவுக்கும் தெரியாது, இவர் டெல்லிக்கு போக மாட்டார். இவர் இங்கே உட்காந்து இவர் சந்தோஷப்படுறாரு. பாமக மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கு. நம்ம மரத்தை வெட்டி நேற்று கூட பேசினார், நம்ம சொல்லலை அவர். அப்புறம் ஐயாவே என்ன சொன்னார், 3 ரூபாய்க்கு ஊசி போட்டு அந்த காசை வாங்கி வயக்காடு வரப்புலலாம் நடந்து போய் இந்த கட்சியை வளர்த்தவன் இந்த ராமதாஸ் அப்படின்னு சொன்னார்ல. அப்படிப்பட்ட ராமதாஸ் 3 ரூபா செலவு பண்ணி இவ்வளோ கட்சியை வளர்த்துருக்காருல. நீ கோடி கோடியாக கொள்ளையடி, என்டி சண்முகமாக இருக்கட்டும், இல்லை இன்னும் பலராக இருக்கட்டும். ஏகே மூர்த்தி கூட ஒரு அமௌண்ட்டு பெருசாக கொடுத்தாப்புல. ஆனால் இன்னும் சில பேர்லாம் இருந்தாங்க. இவரெல்லாம் தலித் எழில்மலைன்னு ஒரு ஆள் இருந்தாங்க. மொத்தமாக அரிசி போயிட்டாங்க. ஏன்னா இவர்களுக்கு போய் லஞ்சம் எங்கே வாங்குறது, யாரை போய் பார்க்குறதுலாம் தேவையில்லை. அப்போ அதிகாரிகளே கொடுத்துருவாங்க. அதிகாரிகளே கூப்பிட்டு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இப்படி வந்து வசூலை போட்டு கொடுக்கும்போது அப்புறம் தான் ஐயாக்கே தெரியுது இப்படிலாம் காசு கொடுப்பாங்க அப்படின்னு. புரியுதா உங்களுக்கு? இப்படிலாம் வந்து காசு கொடுப்பாங்க அப்படின்றது ஐயாக்கே அப்போ தான் தெரியுது. அப்போ தான் பார்க்குறாரு, கூப்பிட்டு மிரட்டுறாரு. என்னையா ஆச்சு அப்படின்னே, என் தன்மானத்தில் தலையிடுறீங்களான்னு தலித் மேலே ஓடி போயிட்டார். பெரிய அமௌண்ட், அவருக்கு ஒரு அமௌண்ட் அடிச்சுட்டு அவர் குடும்பத்தோடு செட்டில் ஆகி ஏடிஎம்கே. அப்புறம் பார்த்தா ஏகே மூர்த்தி சரி அடி அப்படின்னு சொல்லி ஐயாக்கு. ஏகே மூர்த்தி நல்ல மனுஷன், விசுவாசமான ஆள். எனக்கெல்லாம் அந்த அந்த பீரியடில் வந்து நான் பத்திரிகை ரிப்போர்ட்டராக இருந்த காலத்தில் ரயில்வேயில் நடந்த பல டுபாகூர் வேலைகளை அவரை வைத்து சரி செய்திருக்கணும். சரி செய்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காலத்தில் அந்த இப்போ 2000 என்னென்னா ஒரு 5 ஃபோன் வச்சுருப்பாங்க எக்மோரில். என்கொயரின்னு இருக்கும், 131 121 இருக்கும். இது என்ன பண்ணுவாங்கன்னா, டியூட்டிக்கு வந்த உடனே அந்த ஃபோனை எடுத்து அப்படி வெளியில் வச்சுட்டு அதுக்கு ஒரு கர்ச்சீஃபை போட்டு பொத்திடுவாங்க. ரிசீவர் வெளியில் எக்மோரில் வந்து ரோட்லேயே விற்பாங்க கர்ச்சீஃப் 3-10 ரூபாய்க்கு. அதை வாங்கிட்டு வந்து உதறி அதை அப்படியே பொத்தி விட்டுருவாங்க. அந்த ரிசீவரை மட்டும் எழுது. நீங்கள் எப்போ அடிச்சிங்கனாலும் என்கேஜாக தான் இருக்கும். எதுனா இந்த ஐடி இண்டஸ்ட்ரி வர்றதுக்கு முன்னாடியே வரைக்கும், இந்த இப்போ வர்றதில்ல கால் சென்டர்ஸ் இல்லை வர்றதுக்கு முன்னாடி அந்த 5 ஃபோன் லைன் தான். அதில் ஒருத்தன் தான் இருப்பான். அப்படி இருக்கும்போது அவனால் அட்டன் பண்ணவே மெண்டல் ஆயிடுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுன்னா, டியூட்டிக்கு வந்தவொடனே படத்துக்கெலாம் சாமி கும்பிடுவாங்க எக்மோர் ஸ்டேஷனில். அந்த கவுண்டருக்குள்ளே சாமிலாம் கும்பிட்டுட்டு வந்துட்டு முதல்ல துண்டை எடுத்து ஃபோனை பொத்திடுவாங்க. புரியுதா? பொத்திட்டு அவன் பாட்டு வரல. நீங்கள் எப்போ அடித்தாலும் என்கேஜாக இருக்கும். நான் இதை ஒரு டைம் இப்போ பார்த்தாலும் என்கேஜாக இருக்குது என்னடான்னு சொல்லி ஒரு நாள் நேராக போய் அங்கே வந்து சூப்பரண்டன்ட் இருப்பார், ரிசர்வேஷன் சூப்பரண்டன்ட். அந்த சூப்பரண்டன்ட்டுக்கு உள்ளே போனீங்கன்னா கடைசியில் அந்த ஃபோனை வச்சுருப்பான், 5 ஃபோன். அதுக்கு ஒருத்தர் இருப்பான், அவன் அங்கே இருக்கவே மாட்டான் சீட்டில். பார்த்துட்டு துண்டு போட்டு பொத்தி வச்சுருக்கான்னொன்னே சரி. அப்போ அந்த காலத்தில் அந்த பெரிய கேமரா வச்சு ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது. உடனே ஏகே மூர்த்தி ஒரு டைம் ரைடுக்கு வந்தார். அப்போ எக்மோர்லேருந்து வர காதலை சொல்லி கூப்பிட்டு போயிட்டேன். ஏன்னா இங்கே வாங்கினேன் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னு. நேராக கூப்பிட்டு போய் காமிச்சா செம ரைடு விட்டு அடிச்சது. அப்புறம் கொஞ்ச நாள் வச்சுருந்தாங்க, அப்போ திருப்பி போயிடுச்சு. இந்த மாதிரிலாம் ஏகே மூர்த்தி அதிரடியாக இறங்கி நிறைய வேலைகள் செஞ்சுருக்காப்புல. பாமக கூட்டணியில் இருந்ததுனால நமக்கு நன்மைகள் நடந்திருக்கு, அது வேறு விஷயம். ஆனால் மொத்த பணத்தையும் ஆட்டையை போட்டாங்க. ஏகமூர்த்திலாம் நல்லா ஷேர் கொடுத்தாப்புல, ஆட்டு போட்டானே ஐயா பார்த்தாரு. கடைசியில்
நம்ம மகனே அனுப்பணும். நம்ம என்ன சொல்கிறோம், பைப்பில் கட்டி வச்சு அடிப்போன்னு சொன்னோம், மரத்தில் கட்டி வச்சு அடிப்போன்னு சொன்னோம். எவனா அடிச்சிடுவானா அப்படி அன்புமணியை பிடிச்சி, நம்ம மகனே போட்டுருவோம் அப்படின்னு போட்ட உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அன்புமணி களத்தில் இறங்கிட்டாப்புல. அன்புமணி என்ன பண்ணிட்டாப்புலன்னா, இறங்கி அடித்து பல 100 கோடிகளுக்கு போயிட்டார். ஏன்னா படித்தவரில் எம்பிபிஎஸ் படித்தவர், ரொம்ப அறிவாளி, சிகப்பாக இருப்பாப்புல. அதில் அடித்து பொய் சொல்ல மாட்டாங்கன்னு நினைப்பாங்கல்ல, அடித்து நகர்த்தி அந்த மெடிக்கல் காலேஜுக்கு பர்மிஷன் அது இதுன்னு பல கோடி அப்படியே போய் இப்போ இன்றைக்கி டால்ஃபின் பார்க்குற அளவுக்கு வளர்ந்துருக்காப்புல அப்படின்னா அது எல்லாமே அதுதான் காரணம். ஸோ அப்போ இப்போ ஐயாவுக்கு என்ன பெரிய மன வருத்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டவன் போகிற வரவன் நம்ம சொந்தக்காரன் ஜாதிக்காரன் போட்டு மினிஸ்டர் ஆக்கி விட்டு எல்லாம் ஆட்டையை போட்டு போனாங்க. பெத்த பிள்ளை நல்லா இருக்கட்டும்னு சொல்லி ஆக்கணும். அந்த பெத்த பிள்ளையும் இன்னைக்கு கடைசி காலத்தில் நம்மளை மீறி நம்ம சொல்ல கேட்க மாட்டேங்குதுன்னு போது தான் அவர் ரொம்ப வெக்ஸாகி ரொம்ப மனம் நொந்து போய், அன்புமணி அவர்கள் என்ன இருந்தாலும் தந்தை சொல்ல மீறக்கூடாது. ஏன்னா 3 ரூபா வாங்கி குடும்பத்தையும் நல்லா நடத்தி பிள்ளைகளையும் படிக்க வச்சு இவரையும் எம்பிபிஎஸ் ஆக்கி அதே நேரத்தில் வன்னிய சமூகத்தையும் ஒரு ரியல் எஸ்டேட்டுக்கு ஒரு கேங்காக மாற்றி இன்னைக்கு பல பேர் கோடிக்கணக்கில் சம்பாரித்து நல்லா இருக்காங்க. அரசியலில் ஒரு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு முக்கிய ஒரு இடம் பிடிக்கக்கூடிய ஒரு கட்சியாக அதை மாற்றியது அவர். அவர் கூட நான் மாருதி இது ஒன்று இருக்கும், ஜென்னுன்னு ஒரு சின்ன கார், அந்த காரில் நானும் அவரும் போயிருக்கார். ஐயா ராமதாஸ் அவர்களும் ஒரு பேட்டிக்காக. அது இருக்கும் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் சாதாரணமாக இருந்தப்ப ஐயா கொடியேற்ற போவார் கிராமத்தில். அப்படி கிராமமாக போய் கட்சியை வளர்த்தார். இன்னைக்கு பெத்த மகனே இப்படி சொல்லும்போது அவர் மனசு தாங்கலை. அவரும் இப்போ கடவுள் ஆகிட்டார். யார்? ராமதாஸ் ஐயா. அவர் இப்போ பூரா தலைவர்களுமே கடவுளாக மாறிடுறாங்க. 2 டைம் ஜெயிச்சாயின்னு வச்சுங்க, நான் தான் கடவுள்ன்றாங்க. ஸோ இப்போ மோடிஜி அகில பிறக்கலைன்ற அளவுக்கு அவர் பேசினார். இப்போ இவரும் நேற்று சொல்லியிருக்காரு, என்னை கும்பிடுறாங்க எல்லாரும். இப்படி சொல்லி தான் கொண்டு போய் ஏமாற்றி குழியில் கொண்டு கொலை குத்தி விட்டு போனாங்க. ஐயான்னு முன்னாடி நடிச்சுட்டு டெல்லியில் போய் காசை வாங்கிட்டு போன தலித் தெளில்மலை, என்டி சண்முகம், இன்னும் பலர் நடிச்சு மொத்தமாக திராட்டலில் விட்டு போனது இன்னும் அவருக்கு இதில் போல் இன்னும் தன்னை கடவுளாக நினச்சிக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது இன்னும் நாசம்தான் அப்படின்றது நம்ம சொல்லலை, அறிவார்ந்த வன்னிய மக்கள் சிலர் சொல்கிறாங்க. பார்ப்போம் சார். கையில் அதிகாரம் கிடைச்சா சிங்கப்பூராக மாற்றுவாங்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கா என்னங்கிறதெல்லாம் மக்கள் தான் முடிவு பண்ணணும். இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எப்படி போகுதுன்னு பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு போகிறதுக்கு மிக நன்றி சார்.